வணக்கம். நம்ம பிரபாரம் பேசுகிறேன். சிந்து சமவெளி நாகரிக பாடத்துடைய தொடர்ச்சி தான் இப்போயே நம்ம பார்க்குறோம். சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட கடவுள் பார்த்திங்கன்னா பெண் தெய்வம். ஆரம்ப காலகட்டங்களில் மர வழிபாடு இருந்திருக்கு. அதுதான் தொடக்கங்களில் ஹரப்பா மக்கள் வழிபட்ட கடவுள் பெண் தெய்வம் அல்லது மரங்களை வழிபட்டிருக்காங்க. முதிர்ச்சி அடைந்த பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க. அந்த உருவத்தின் பெயர் பார்த்திங்கன்னா பசுபதி. அது எப்படி சார் இருக்கும்? ஒரு ஆண் யோக நிலையில் அமர்ந்த மாதிரி இருப்பார். அவருக்கு 3 முகங்கள் இருக்கும், 2 கொம்புகள் இருக்கும். அவரை சுற்றி யானை, புலி, காண்டாமிருகம், எருது போன்ற மிருகங்கள் இருக்கும். அந்த ஆண் தன்னுடைய பாதத்துக்கு கீழே 2 மான்களை போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு உருவம், ஒரு கற்பனையான ஒரு உருவம். அதன் பெயர் தான் பசுபதி. அப்போ தொடக்ககால ஹரப்பா மக்கள் அல்லது சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட கடவுளின் பெயர் பெண் தெய்வம் அல்லது மரம். முதிர்ச்சியடைந்த ஹரப்பா மக்கள் வழிபட்ட கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி. சார், அந்த சிந்து சமவெளி மக்கள் பொழுதுபோக்குக்கும் சில முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. கைகாலில் அசைக்கக்கூடிய மரத்தால் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடிய அணில் மண் பொம்மை கிடைச்சிருக்கு. நடனம் ஆடக்கூடிய ஆணுடைய மண் பொம்மை கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான வாசகம், உங்களது பறவை கஜா பறவை ஆகுக, அதன் ஒளி நம் அரண்மனையில் ஒலிக்கட்டும். அந்த வார்த்தை இடம்பெற்ற புராணம் மெசபடோமியா புராணம்னு சொல்லலாம். அல்லது ஆவணங்கள்னு கேட்டாங்கன்னா யூனிஃபார்ம் ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. ஹஜானா என்ன சார்? அப்படி ஒரு பறவையே கிடையாது. அது ஒரு கற்பனை பறவை. அது எதற்கு ஒப்பீடாக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலுக்கு ஒப்பீடாக சொல்லப்படக்கூடிய ஒரு பறவை தான். இந்த வார்த்தையிலேருந்து என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம சிந்து சமவெளி மக்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையில வணிக தொடர்பு இருந்தது இதன் மூலமாக தெரிய வருது. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தின முத்திரையில் காளை உருவம் இருக்கும். இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்றது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவுடைய விரிவாக்கம் சார் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய முதல் எழுத்துக்களை எடுத்து தான் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுனெஸ்கோவுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு அதை சொல்லுங்கள். இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.